ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நாசிக் டிவிஷன் சரிங்களா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் ஆஃப் இன்ஜினியரிங் கிராஜுவேட், டிப்ளமோ, நான் டெக்னிக்கல் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்னு சொல்லிட்டு அவங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஆகஸ்ட் 8ஆம் தேதி வந்து வெளியிட்டிருக்காங்க சரிங்களா. அதை பற்றின முக்கியமான விவரங்கள் வந்து பார்க்கலாம். வேகன்சி டீல்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட் சரிங்களா, அதாவது பிஇ படித்தவங்க ஓகேங்களா, பிஇ பிடெக் படித்தவங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அவங்களுக்கு வந்து 5 வேகன்சி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் 10 வேகன்சி, சிவில் 12 வேகன்சி, எலக்ட்ரிக்கல் 14 வேகன்சி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 15 வேகன்சி, மெக்கானிக்கல் 35 வேகன்சி, ப்ரொடக்ஷன் 10 வேகன்சி, ஃபார்மசி 4 வேகன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இதுதான் வந்து கிராஜுவேட் இன்ஜினியரிங் அவங்களுக்கான அப்ரெண்டிஸ்ஷிப்பு. ஸ்டைஃபண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதத்துக்கு 9,000 ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அடுத்தது டிப்ளமோ அப்ரெண்டிஸ்ஷிப் கேட்டகரி. ஸோ இந்த பிஇ பிடெக் மட்டும் மொத்தம் 105 வேகன்சி இருக்குது. அடுத்தது டிப்ளமோ வந்து பார்க்கலாம். டிப்ளமோ பொறுத்த வரைக்கும் ஏரோநாட்டிக்கல் அதுக்கு வந்து 3 வேகன்சி, சிவிலுக்கு 8 வேகன்சி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் 6 வேகன்சி, எலக்ட்ரிக்கல் 16 வேகன்சி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் 15 வேகன்சி, மெக்கானிக்கல் 20 வேகன்சி, லேப் அசிஸ்டன்ட் டிஎம்எல்டி 3 வேகன்சி, மொத்தம் 71 வேகன்சி சொல்லியிருக்காங்க சரிங்களா. இப்போ நம்ம சொல்கிற கல்வி தகுதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் தான் நீங்கள் படிச்சிருக்கணும். டிப்ளமோ பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸ் ஃபுல் டைம், பிஇ பிடெக் பிஃபார்ம் பொறுத்த வரைக்கும் 4 இயர்ஸ் ஃபுல் டைம்னு இங்கே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரில லேப் அசிஸ்டன்ட் டிஎம்எல்டி பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் அப்ரூவ்டு இன்ஸ்டியூட்டில் டிப்ளமோ இன் ரெலவெண்ட் ஃபீல்டு மினிமம் 1 இயர் டியூரேஷனில் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் டிப்ளமோ கேட்டகரிக்கு வந்து 71 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அப்புறம் நான் டெக்னிக்கல் அதாவது ஆர்ட்ஸ் குரூப் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் 25 வேகன்சி, அப்புறம் பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் 25 வேகன்சி, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் 20 வேகன்சி, பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் 3 வேகன்சி, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் 2 வேகன்சி, நர்சிங் அசிஸ்டன்ட் பிஎஸ்சி நர்சிங் ஒன்லின்னு சொல்லியிருக்காங்க 5 வேகன்சி, மொத்தம் 80 வேகன்சி சரிங்களா. பிஏ, பிகாம், பிஎஸ்சி, பிபிஏ அந்த மாதிரி படித்தவங்க ஓகேங்களா. இவங்களுக்குலாம் வந்து நான் டெக்னிக்கல் கிராஜுவேட் அந்த கேட்டகரி வருவீங்க. உங்களுக்கான ஸ்டைஃபண்ட் பார்த்தீங்கன்னா 9,000 மாதத்துக்கு சரிங்களா. டிப்ளமோக்கு மட்டும் 8,000 ரூபாய். மற்றபடி நீங்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருந்தாலும் சரி, நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9,000 ரூபாய் ஸ்டைஃபண்ட் இருக்கும். நீங்களுமே வந்து ஃபுல் டைம் வந்து டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதையுமே பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் யாரெல்லாம் ஃபஸ்ட்டு அதாவது எந்தெந்த பாஸ் அவுட் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020, 2021, 2022, 2023, 2024 பாஸ் அவுட் ஆன டிகிரி டிப்ளமோ ஹோல்டர்ஸ் மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதே போல் நீங்கள் வந்து ரிசல்ட்டுக்கு வந்து வெயிட் பண்ணுறீங்க, எக்ஸாம் எழுதிருக்கீங்க, ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி வந்து அப்ரெண்டிஸ்ஷிப்லாம் முடிச்சிருக்கீங்க, இல்லை வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்களாம் வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி என்ரோல் பண்ணணும்னா nats.education.government.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஃபஸ்ட் நீங்கள் ஸ்டூடெண்ட் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் இதுக்கு ஒன்லி இந்தியன் நேஷனல் மட்டும் தான் எலிஜிபிள் சரிங்களா. ஓவராலாக நம்ம எல்லா ஓவரால் இந்தியா ஃபுல்லாகவே கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். இந்தியன் நேஷனல்ஸ் மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷன் யாராருக்கெல்லாம் எவ்வளோ இடஒதுக்கீடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சிக்கு 10%, எஸ்டிக்கு 9%, ஓபிசிக்கு 27%, பிடபிள்யூடி பிசிக்கலி சேலஞ்சட் பர்சன் 4%, எக்கனாமிக் வந்து பார்த்தீங்கன்னா 10% சொல்லிட்டு ரிசர்வேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. அது இமேஜ் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அதாவது கிராஜுவேட்டுக்கு வந்து 9,000, அதுக்கப்புறம் அதாவது டிப்ளமோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8,000. அது வந்து 50% வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து கொடுக்கும். ரிமைனிங் 50% வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து பேங்க் புக் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கண்டிப்பாக ஆதார் வந்து என்ரோல் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் nats.education.government.in இதுதான் வந்து NATS 2.0 வெப் போர்ட்டல்னு சொல்லுவாங்க. பழசு வந்து பார்த்தீங்கன்னா MHRDன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து பழசு, இதுதான் வந்து புதுசு, அதான் nats.2.0 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து டிப்ளமோ கிராஜுவேட் சொல்லிட்டு நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் ஐடி என்ரோல் பண்ணியிருக்கணும். என்ரோல் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2ல் வந்து அவங்க வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸ்டெப் 2 வந்து பார்த்தீங்கன்னா
நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட் ஐடி என்ரோல் ஐடி அதை வச்சுட்டு இந்த கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிங்க்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணாலுமே அந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைன்னா அந்த QR கோடு வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணாலுமே அந்த ஃபார்ம் வந்து டேரெக்டாக ஓப்பன் ஆகிடும். அதில் போய்ட்டு நீங்கள் கரெக்டாக உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அதில் என்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்குதோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ண அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் டிஸ்பிளே ஆகும் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா தேங்க்யூ யுவர் ஃபார்ம் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகணும். அப்படி ஆகுதான்னு என்ஷூர் பண்ண சொல்கிறாங்க. கரெக்டாக என்ஷூர் பண்ணிக்கோங்க. அப்படி ஆனால் மட்டும் தான் உங்கள் ஃபார்ம் வந்து கரெக்டாக சப்மிட்டட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதையுமே பார்த்துக்குங்க. லாஸ்ட் டேட் வந்து பொறுத்த வரைக்கும் 31 ஆகஸ்ட் தான் லாஸ்ட் டேட்டு. சரிங்களா, அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுற ஃபார்ம்லாம் வந்து கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஆகஸ்ட் 8ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 31 தான் லாஸ்ட் டேட். ஆகஸ்ட் 31 தான் லாஸ்ட் டேட்டு. அப்புறம் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதாவது யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டாங்களோ அவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து எப்போ நடக்கும்னா செகண்ட் வீக் இல்லைனா தேர்ட் வீக் ஆஃப் செப்டம்பர். ஓகேங்களா, செப்டம்பரில் செகண்ட் வீக் இல்லைனா தேர்ட் வீக்கில் வந்து நடக்கும். அப்படி டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பப்ளிஷ் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் லிஸ்ட். ஓகேங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா 4th வீக் ஆஃப் செப்டம்பர். இப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ஃபஸ்ட்டு கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதுலேயே ஷார்ட் லிஸ்ட் பண்ணுற கேண்டிடேட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஆஃப் செப்டம்பர், அதாவது 4th வீக் ஆஃப் செப்டம்பரில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாயினிங் டேட் பொறுத்த வரைக்கும் செகண்ட் வீக் ஆஃப் அக்டோபர் அப்படி சொல்லியிருக்காங்க. எல்லாமே டென்டேட்டிவ் டேட் தான் சொல்லியிருக்காங்க. அதுலேயுமே எக்ஸாக்ட் டேட் சொல்லலை. சரிங்களா, எல்லாமே டென்டேட்டிவாக தான் இருக்குது. அதையுமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் சம் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதையுமே கரெக்டாக நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. சரிங்களா, இதில் வந்து சில விஷயம் சொல்கிறேன். நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வேலிடான இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், கரெக்டான ஆதார் நம்பர், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே, அகாடமிக் லிஸ்ட் எல்லாமே கரெக்டாக கொடுக்கணும். ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கிடையாது. இல்லைன்னா நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக அந்த வெப்சைட்டில் சொன்ன மாதிரி அந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். டைமிங் ஆஃப் ஜாயினிங். ஓகேங்களா, அந்த டைமில் வந்து ஸோ அதுக்குமே நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் நீங்கள் வந்து ஒன்ஸ் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தங்குறதுக்கும் அதுக்கப்புறம் உணவு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே தான் ஓன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து நாங்கள் வந்து எதுவும் அரேஞ்ச் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நீங்களே தான் ஓன் அரேஞ்ச் பண்ணிக்கணும். அதையுமே தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ட்ராவலிங், தங்குறது, உணவு எல்லாமே வந்து அந்த கேண்டிடேட் தான் பார்த்துக்கணும். சரிங்களா, அதை தாங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து வெப்சைட்டில் allindia.co.in இந்த கேரியர் பேஜ் வெப்சைட்டில் போயிட்டு அப்பப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிகிட்டே இருங்க. அதில் வந்து இதில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். அப்பப்போ செக் பண்ணிட்டு இருங்க அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அங்கே கொடுத்துருக்கிற மொபைல் நம்பருக்கு வந்து நீங்கள் 7:30 to 11:15 இந்த டைமிங்க்கு, இல்லை 12:15 to 4:15 ஹவர்ஸ் இந்த டைமிங்க்கு வந்து நீங்கள் மண்டே டு சாட்டர்டே எக்ஸப்ட் பப்ளிக் ஹாலிடேஸ் இந்த டைமிங்கில் வந்து நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதே போல் உங்களுக்கு எந்த டிஏ அதாவது ட்ராவலிங் அலவன்ஸ் எல்லாம் வந்து தரமாட்டோம், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து HAL அறிவித்த அதாவது அப்ரெண்டிஸ்ஷிப் ஜாப்க்கான முக்கியமான விவரங்கள். சரிங்களா, நீங்களுமே இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் பாருங்கள். உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கரெக்டாக நான் இந்த நோட்டிஃபிகேஷன் சொன்ன மாதிரி அந்த ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஓகேங்களா, ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நோட்டிஃபிகேஷனை கிளியராக ஒரு டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுங்கள். சரிங்களா, 31 லாஸ்ட் டேட்டு. ஓகேங்களா, 31 ஆகஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டு. அந்த டேட்டுமே சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே குயிக்காக வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்காக கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.